ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு சடனாக பிளான் பண்ணி போகிற பிளேஸ் பெங்களூரில் இருக்க ஹொஸ்கோட்டையில் இருந்து ஜாஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் கோலாரில் இருக்க கோல்டன் அமௌண்ட் ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸை பார்த்த உடனே நான் லிட்ரலாக ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் என்ட்ரன்ஸ்லேயே 66 ஃபீட்டில் ஒரு எஜிப்தியன் ஸ்டாச்சு இருக்குது. இது யாருன்னு பார்த்தா எஜிப்டில் இருந்த கிங் டுட்டன்காமுன் தான். நம்மலாம் 9 வயசில் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த லெஜண்ட் எஜிப்துக்கே கிங்காக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கும் கிங்காக இருந்து அவரோட 19 வயசுலேயே இறந்துருக்காரு. அவர் எப்படி இறந்துருக்காருன்றது இன்னமும் மர்மமாகவே இருக்குது. இந்த கிங்குக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ரெசார்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் தெரியுது. எஜிப்தியன் ஹிஸ்ட்ரியில் சிம்பிள் ஆஃப் மிஸ்ட்ரின்னு எல்லாரும் இவரை சொல்கிறாங்க. நம்ம ரெசார்ட்குள்ளே என்டர் ஆகிறப்பவே நீட் அண்ட் க்ளீனாக பார்க்கிங் ஸ்பேஸும் அலாட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அக்சசிபிளாக இருந்தது. உள்ளே போகிறப்பவே ஒரு பெரிய புத்தா ஸ்டாச்சுவும் அழகான ஃபிஷ் டேங்க்கும் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே பீஸ் அண்ட் ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. சரி, செக்இன் பண்ணலான்னு உள்ளே போனால் ஏதோ பேலஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. செக்இன் ப்ராசஸும் சிம்பிள் அண்ட் ஸ்மூத்தாக கம்ப்ளீட் ஆச்சு. உடனே அங்கேருந்து ரூமுக்கு போக இந்த எலக்ட்ரிக் கார்ட்டில் தான் நம்மளுடைய லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனோம். இந்த எலக்ட்ரிக் கார்ட்டில் சேஃப் அண்ட் செம்ம ஸ்பீடாக கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சும்மாவா எஜிப்தியன் ரெசார்ட்னு சொல்கிறாங்க? இங்கே சுற்றி இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே லிட்ரலி ஒரு ராயல் பேலஸ்குள்ளே போன மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே என்னோடய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்தோம். ஸோ நீங்களும் உங்களுடைய ஸ்பெஷல் டேவை ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் செலிப்ரேட் பண்ண உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக யோசிக்காமல் இந்த பிளேஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் இந்த பிளேஸ் ஹைவே ஒட்டியே இருக்குது. இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல், ஸ்பா, க்ரீனரி, ப்ரைவேட் வில்லாஸ் எல்லாமே பார்க்க கண்டிப்பாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து போடணும்னு தோணும். அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம புக் பண்ண ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ளே என்டர் ஆகிறப்பவே 2 குஷன் சேர்ஸ் வித் 1 கிளாஸ் டிப்பாயும் கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ நம்ம லக்கேஜஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக கபோர்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு கிளியோபேட்ரா ஸ்டாச்சு வச்சு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை டெக்கர் பண்ணி இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட்டானது பெட்டுக்கு சைடில் கொடுத்துருக்க இந்த 2 லேம்பும் தான். பிகாஸ் இது 3 லைட் செட்டிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப் பாருங்களேன் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்ட்டு. ரூமில் இருந்து வெளியே வந்ததும் கேவ் ஷேப்பில் ஏதோ பில்ட் பண்ணியிருந்தாங்க. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு டிஸ்கோத்திக் பிளேஸுன்ட்டு. நாங்கள் உள்ளே போகல, பட் வெளியே இருந்து பார்க்குறப்பவே தெரிஞ்சது அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. உங்களுடைய ருட்டீன் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் தீம்டு ரெசார்ட்ஸ் ஆர் பிளேஸஸ்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்படியே ஒரு வாக் போயிட்டு அங்கே இருக்க பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனோம். அப்போ தான் எஜிப்தியன் தீமில் பில்டிங்ஸ் இருந்ததை பார்த்தோம். அங்கே இருக்க ஒரு ஓப்பன் ஹால்குள்ளே போகிறப்போ ஏதோ ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அப்படியே மேலே பார்த்தா ஒரு பெரிய பாம்பு. நிஜமாக சொல்லணும்னா அங்கே இருந்த எல்லா ஸ்டாச்சுஸும் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. மெயினாக இந்த எஜிப்தியன் ஸ்டாச்சு. ஃபைனலி என்னோடய பர்த்டேவை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணி அங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சீரியஸ்லி இட் வாஸ் வர்த் த மணி அண்ட் சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேஸ்டி ஃபுட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய ஷார்ட் ட்ரிப் vlog டு கோல்டன் அமௌண்ட் ரெசார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிரேசி பிளேசஸ் அண்ட் குட் வைப் vlogs எல்லாமே ஆன் தி வே. See you soon. Bye bye.